ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபைலில் 3mm ப்ரீ ஸ்டாக் வச்சுருப்போம். அப்போ இப்போ ப்ரீ ஸ்டாக் அப்படின்னா இப்போ ஃபுல் மெட்டீரியல் இருக்காது, ஒரு 3mm மட்டும் உங்களுக்கு வந்து ஸ்டாக் இருக்கும். அதை வந்து சில பேர் பாக்கெட்டிங் மெத்தடில் போட்டு எடுப்பீங்க, அங்கே டைம் அதிகமாகுது, ரிட்ராக்ஷன் அதிகமாகுது, நம்ம எல்லாம் சொல்லுவீங்க. முதல்ல நம்ம வந்து அந்த 3mm ப்ரீ ஸ்டாக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டூல் பாத்தில் போய்க்கோங்க, ஸ்டாக் மாடல் போய்க்கோங்க. மாடல் போயிட்டு உங்களுக்கு எந்தெந்த ஃபேஸஸ்ல எல்லாம் வேணுமோ அந்தந்த ஃபேஸ்ல எல்லாம் நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். இது வந்து நீங்க ஃபுல்லா வேணாலும் இந்த ஃபேஸை நீங்க ஸ்பிளிட் ஃபேஸ் கொடுத்துக்கலாம். ஸ்பிளிட் ஃபேஸ் கொடுத்து இந்த சிங்கிள் ஃபேஸை டபுள் ஃபேஸ் ஆக்கிக்கலாம். இந்த ஸ்பிளிட் ஃபேஸ் கொடுக்கறது கூட நான் எப்படி அப்படின்றது உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதோடைய பர்பஸும் யூசேஜும் எப்படி இருக்கும்னு சொல்றேன். ஓகே, நம்ம இதில் வந்து இந்த சர்ஃபேசஸ் எல்லாமே கொடுத்துட்டோம். எந்தெந்த சர்ஃபேஸில் நமக்கு ஸ்டாக் வேணும் அப்படின்றத வந்து நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம் இல்லைங்களா. இப்போ ஓகே கொடுத்துட்டு இந்த அடிஷ்னல் ஆஃப்செட் அப்படின்றதுல எத்தனை mm ஸ்டாக், நான் ஒரு 3mm ஸ்டாக் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த பிளாக் கலராக டார்க் பிளாக்காக இருக்கு இல்லையா, இதுதான் வந்து நம்மளோட ஸ்டாக். சரிங்களா, இது வந்துருச்சா. இப்போ நம்ம வந்து இதை பேர் அதை வந்து பாக்கெட்டிங் யூஸ் பண்ணி இந்த ஸ்டாக் யூஸ் பண்ணி நீங்கள் மெஷின் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. இல்லை நம்ம வந்து இது வந்து ப்ரொஃபைல் மாதிரி தானே இருக்குது, சுற்றியே ரிட்ராக்ட் ஆகாமல் இருக்கணும்னா சில பேர் கான்டோர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரைட் கிளிக், மில் டூல் பாத், சர்ஃபேஸ் ஃபினிஷில் கான்டோர் போகிறோம். ஸோ கான்டோர் போகிறோம், நம்ம ஸ்பெசிஃபிக்கான டிரைவ் சர்ஃபேசஸ் எல்லாமே கொடுத்துக்கலாம். டிரைவ் சர்ஃபேசஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம எந்த லிமிட் வரைக்கும் போட போகிறோன்றதை பார்த்துக்கலாம். எனக்கு ஃபுல்லாக எல்லாம் போட வேண்டாம், என்னோட இது லிமிட் வந்து இந்த பவுண்டரி வரைக்கும் இது வரைக்கும் போட்டால் போதும். ஸோ நான் ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறேன், இதை தான் நான் பவுண்டரியாக பிடிக்க போகிறேன். ஸோ இதை தாண்டி எனக்கு ஓடக்கூடாது. கான்டோர் பிடிக்கிறேன், செலக்ட் பண்ணுறேன், ஓகே கொடுக்குறேன். இந்த கண்டெய்ன்மெண்ட் போயிட்டீங்க அப்படின்னா இதுதான் பவுண்டரி. ஸோ அந்த பவுண்டரி ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ரைட் கிளிக், நம்ம ஒரு புல் கட்டர் எடுத்துக்கலாம். 12 புல் ஆர் 16 புல், என்ன நீங்கள் ரஃபிங் யூஸ் பண்ணுறீங்களோ. அப்சல்யூட் இன்க்ரிமெண்டல், ஸ்டாக் டு லீவ் 0. இதே நீங்கள் ரஃபிங் போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்டாக் வச்சுருப்பீங்க, ஒரு 0.3 ஸ்டாக் வைக்கிறேன். டெப்த் ஆஃப் கட்டில் வந்து ஒரு 0.5 டெப்த் ஆஃப் கட்டு, ஆப்டிமைஸ் கட் ஆர்டர் கொடுக்குறேன். ஜிக்ஸாக்காக 2 டைரக்ஷன்லேயும் எடுக்கட்டும், கொஞ்சம் டைம் சேவ் ஆகட்டும். கட் டெப்ஸில் வந்து 0 to நமக்கு எந்த டெப்த் வரைக்கும், நல்லா ஃபுல் டெப்த் வரைக்கும், கீழே ப்ரொஃபைல் வரைக்கும் உள் பக்கமாக எடுத்துக்கணும். ஸோ மற்றபடி வேற எல்லாமே காமன். ஓகே கொடுத்துருங்க. லோடிங் ஆகுது, இங்க பாருங்க. இப்போ இறங்குறது ஏறுறது எல்லாமே இந்த வால் ஒட்டி தான் இறங்கும், வால் ஒட்டி தான் ஏறும். இதுதான் ப்ராப்ளமா இருந்தது. ஸோ பேக் பிளாட் பண்றேன். நம்ம வந்து இங்க கட்டுரை இப்படி இறக்கும் போது இந்த மாதிரி தான் இறங்கும். இது வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ் தான். இந்த ஃபினிஷிங் டூல் பார்த்தேன், நீங்க ஃபினிஷிங்க்கு போடும்போதும் அது மேலேயே தான் இறங்கும். ரஃபிங்க்கு யூஸ் பண்ணும்போதும் நீங்க எடுத்தோடனே வந்து நீங்க ப்ராப்பரா வந்து வெளியில இருந்து போகணுன்றது வந்து பாசிபிலிட்டி இருக்காது, அதனால அப்படியே கொடுத்து போடுவீங்க. இது எப்படி அவாய்ட் பண்றது அப்படின்னா, இதை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நம்ம பேராமீட்டர் போறோம். இந்த என்ட்ரி எக்ஸிட் லைன்ல வந்து ஒரு 5mm ரேடியஸும் இந்த லைன் லென்த்ன்றதுல ஒரு 10mm லென்த் கொடுத்தாரு. கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 10mm லென்த் அப்புறம் 5mm ரேடியஸ் இந்த மாதிரி. இப்போ உங்களுக்கு வந்து இறங்குறதே வந்து உங்களுக்கு கொஞ்சம் அவுட்டர்ல தான் உங்களுக்கு என்ன இறங்கும், அப்புறம் என்கேஜ் ஆகி அப்புறம் உள்ள போகும். ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்க முடியும்னா ஃபினிஷிங் டூல் பார்த்துடைய லீடிங் ஆங்கிள் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இது வந்து அவ்வளோ ஸ்மூத்தா இருக்குமானா ஒரு ப்ராசஸ்க்கு போகும். ஸோ ஃபினிஷிங்ல எல்லாம் வந்து ஒரு ப்ராசஸ்க்கும் வெளியே போனா வந்து நம்மளுக்கு அவ்வளோ டைமும் தேவையில்லை, அவ்வளோ நம்மளுக்கு வெளியே போக வேண்டிய அவசியமும் இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபினிஷிங் எல்லாம் போடும்போது நீங்கள் ஹை ஸ்பீட் யூஸ் பண்ணீங்கன்னா ஹை ஸ்பீடில் வந்து கொஞ்சம் நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். ஸ்டார்டிங் எண்டிங் மட்டும் உங்களுக்கு இந்த லீட் இன் லீட் அவுட் வந்து எடுத்துக்கும். இதில் வந்து ஒரு ஈச் ப்ராசஸ்க்குமே உங்களுக்கு என்ன ஆகும் எடுத்துக்கும். ஸோ அதனால பார்க்கணும். இந்த மாதிரி சர்க்கிளில் கூட ஸ்மூத் என்கேஜ்மெண்ட் கொஞ்சம் வெளியே வந்து போகிறது வந்து இருக்கும். இந்த க்ரீனோ ரெட் கலர் வந்து லீட் இன் லீட் அவுட் ஃபார் சர்க்குலர் ப்ராசஸ். ஸோ இது மூலியமாக நம்ம ஓட்டிக்கலாம்.
இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இதை சிமுலேட் பண்ணி பார்க்கறதுக்கு இதில் போகிறேன். வித் ரெஸ்பெக்டிவ் டு சாலிட் மாடல் ஸ்டாக் மாடல் 1. ஓகே, நம்ம வெரிஃபை கொடுக்கலாம். ஸ்டாக்ன்றப்போ நம்ம அதை வச்ச அந்த ஸ்டாக் மாடல் மட்டும்தான் விசிபிள் பண்ணுவோம். நான் என்ன பண்ணுறேன்னா ஒர்க் பீஸையும் சேர்ந்து ஆன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இது வரட்டும், இல்லை ஒர்க் பீஸையும் சேர்ந்து ஆன் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து ஸ்பீட் வந்து கொஞ்சம் நியூட்ரலாக வச்சுட்டு ஆன் பண்ணுறேன். தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ அந்த ஸ்டாக்காக அது வந்துடும். ஸோ உங்களுக்கு ஆட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக. இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணலாம், அதனால இந்த இடத்துல எடுத்த மாதிரி காமிக்கிறேன். மற்றபடி எல்லா இடமும் நான். அப்புறம் நம்ம வந்து இதில் ரஃபிங் எடுத்து முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஸ்டாக் வச்சுக்கலாம். ஸ்டாக் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு பால் கட்டர் போட்டு சேம் ஃபைன் போட்டுக்கலாம். ஃபைனில் இந்த அளவுக்கு லீடிங் விரோட் வேணால் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துக்கலாம். ஏன்னா ஸ்டார்டிங் மட்டும் லீடிங் ஆனால் போதும். அதுக்கப்புறம் ரிட்ராக்ட் எங்கேயும் ஆகக்கூடாது, பேக் எங்கேயும் வராமல் அப்படியே ப்ரொஃபைல் வந்து ஃபுல்லாக என்ன கம்ப்ளீட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரஃபிங் தான், நோ ப்ராப்ளம். ஸோ இதை பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு போட்டு பாருங்க. இது வந்து ப்ரீ ஸ்டாக்குக்காகவும் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ரீ ஸ்டாக் வச்சு எப்படி மெஷின் பண்ணுறதுன்னு சொல்கிறதுக்காகவும். அந்த ஸ்டாக் கன்சிடரேஷனில் வராது. இது சர்ஃபேஸ் ஃபினிஷ் டூல் பார்த்து எப்படி யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி ப்ரொஃபைல்ஸ்க்கு. சில பேர் வந்து ரெஸ்டிமில் போடாமல் சர்ஃபேஸ் ஃபினிஷ் கான்டோர் போடுறாங்க. அதுவும் வந்து ரிட்ராக்ஷன் வந்து அதிகமாக இருக்குன்ற பர்பஸ்க்காக. ஆனால் இது சர்ஃபேஸ் மேலே இறங்கும். ஸோ சர்ஃபேஸ் மேலே இறங்காமல் கொஞ்சம் தள்ளி இறங்குறதுக்காக இந்த சர்ஃபேஸ் ஃபினிஷ் கான்டோர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து நீங்கள் ஓப்பன் மாடல்ஸ்க்கெல்லாம் நல்லாவே பயன்படும். ஸோ இதை பார்த்துக்கோங்க, ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னொரு யூஸ்ஃபுல்லான ட்ரிக்கோட நம்ம சந்திக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.